அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னுடைய இமயமலை பயணம் மே 5ஆம் தேதி காலையில 3 மணிக்கு தொடங்குச்சு சென்னையில. நான் வடபழனி கோவில் இருந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் வாசலில். இப்போ டெல்லி வந்துட்டு டெல்லியில இருந்து டேராடூன் கனெக்டிங் பிளைட்ல வரப்போ நிறைய மெசேஜ் பார்த்தேன். எல்லாருமே அந்த ஜோதிடம் சார்ந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. நீங்க இதை பத்தி சொன்னீங்களா அதை பத்தி சொன்னீங்களான்ட்டு. உண்மையிலேயே என்னோட கர்ம ஆராய்ச்சியிலையும் நான் முருக பக்தியில வந்ததுக்கு அப்புறம் நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தை மீறி ஒரு சக்தி இருக்கு. அது உங்க தன்னம்பிக்கையா இருக்கலாம், இல்ல தெய்வ சக்தியா இருக்கலாம், நீங்க ஒரு குரு பகவான் ஒரு சக்தியா இருக்கலாம், இல்ல உங்களை வழி நடத்துற ஒரு மனிதரோட சக்தியா இருக்கலாம். இது உண்மை. அதுக்கு நான் ஜோதிட பொய்ன்னு சொல்ல மாட்டேன், ஜோதிடம் உண்மை. ஆனால் ஏதோ ஒரு வகையில இயற்கையை ஒரு பெரிய விஷயத்தை அது இயற்கை நினைச்சதுன்னா மாத்துது. நான் இமயமலையில ஓரிரு நாள் தங்குவேன். அந்த இடத்துல இருந்து இதை பத்தி நான் பெரிய காணொலி பதிவு செய்யறேன். இப்ப தேராதூன் ஏர்போர்ட்ல இருக்கேன். முருகர் இந்த பேக்ல தான் இருக்காரு. ஹேண்ட் டு ஹேண்ட் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என் கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. நாளைக்கு 6ஆம் தேதி இந்த தேதி முடிவு பண்ண முதல் கொண்டு முருகப்பெருமான் சக்தி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்னது மே 18ஆம் தேதி நடக்குதுன்னு சொன்னாங்க. திடீர்னு அப்படியே மாறி திடீர்னு 6ஆம் தேதி நடக்கணும்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில முருக சக்தி கடத்தி கொண்டு போயிட்டு இருந்ததை நான் உணர்றேன். இப்போ டேராடூன் ஏர்போர்ட்ல இருக்கேன். சென்னை மாதிரி ஒரு பெரிய வெயில் நகரத்துல இருந்து காலையில நான் கிளம்புறப்ப அங்க ரொம்ப அவ்வளவு அனல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டேராடூன் எப்படின்னா இந்த பக்கம் -டிகிரி ஒரு பெரிய வெப்பமான ஒரு இடத்துல இருந்து குளிர் உள்ள நகரத்துக்கு மாதிரி இருக்கும். வரும்போதே மழையோட தேராதூன் வரவேற்றது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சாலை வழி பயணம் தான். ஒரு 12 மணி நேரம் டிராவல் எங்களுக்கு பயணிப்போம். உத்தரகாண்ட் டூரிசம்ல இருந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம்னா உத்தரகாண்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொடர்பு வரும். இப்போ வரைக்கும் கேதார்நாத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரவங்களோட எண்ணிக்கை பல ஆயிரம் நெருங்குது. இதுக்கப்புறம் வருங்காலங்கள்ல ஒரு 25 வருஷம் ஒரு 10 வருஷத்துல கார்த்திக் சுவாமிக்கு தரிசனம் பண்ண வரவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான். முருகரிகம் ஆரம்பம். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி. பயணிப்போம்.